அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி யார் கிச்சன் தமிழ் சமையலில் இட்லி மாவு வச்சு இனிப்பு புளி பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு இட்லி மாவு, ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், 3 முட்டை, சீனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்வோம். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். 3 முட்டையை ஊற்றிக்குவோம். 3 முட்டை ஊற்றியாச்சு. இப்போ இதில் தேங்காய் போட்டுருவோம். தேங்காய் போட்டாச்சு. இதில் சீனி போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்பூன் சீனி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். இதெல்லாம் ஒன்றா கலந்துருவோம். முட்டை சீனி போடாமல் தேங்காய் அதனால ஒன்றா கலந்துருவோம். செலவு நம்ம கலந்து வச்சாச்சு. நம்ம அதை சுட்டு எடுத்துக்குவோம். அடுப்பு வச்சுருக்கோம். அதுக்கு ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றியாச்சு. அதில் கரைச்சி வச்ச மாவை ஊற்றுவோம். எல்லாருக்கும் நல்லா ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அப்படியே மூடி வச்சுருவோம். வேகட்டும் பார்ப்போம். வந்துருச்சு. நம்ம அந்த பக்கம் திருப்பி போட்டுருவோம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் திருப்பி போட்டோம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. லேசாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் கொஞ்சம் வேகட்டும். வந்தோன்னு பார்ப்போம். வந்துருச்சு. எல்லாத்தையும் 2 சைடு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். 2வது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 2வது சைடு ஆரம்பிப்போம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 2வது ஊற்றுவோம். எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம். எல்லாம் ஊற்றியாச்சு. மூடி வச்சுருவோம். வந்துருச்சு. எல்லாத்தையும் திருப்பிக்குவோம். எல்லாத்தையும் திருப்பிக்குவோம். எல்லாத்தையும் திருப்பியாச்சு. ஆள் இருக்கும். ரெடியாகனா பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். 2வது நம்ம வந்துருச்சு. 2 பக்கம் எல்லாம் வந்துருச்சு. இது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டுருவோம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு உங்களை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.